அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் குறித்தும் அவரை நீக்குவது குறித்தும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக அம்மா அணியின் மூத்த தலைவர் தம்பிதுரையும் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கழகத்தினுடைய சட்ட விதி, கழகத்தினுடைய நம்முடைய அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்வு முறையில் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி பொதுச் செயலாளர் எடுக்கவில்லை, பொதுக்குழு கூடி நியமனம் செய்திருக்கின்றார்கள். அப்படி நியமனம் செய்தால் சட்டப்படி செல்லாது. அவர் புதிதாக நியமனங்களை நியமித்திருக்கிறார், அதுவும் செல்லாது. எங்களை போன்றவர்கள் எல்லாம் நீக்கி இருக்கின்றார்கள், அதுவும் செல்லாது. சின்னம்மா அவர்களாகட்டும் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு தான். அந்த பொதுக்குழுவில் தான் எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. நீங்க சொல்ற பன்னீர்செல்வம் அப்பொழுது அதை கையெழுத்திட்டு இருக்கிறார். அதற்கு பிறகுதான் இந்த மாற்றம். ஆகவே அது பொதுக்குழு எடுத்த முடிவை ஒரு தனிப்பட்ட மனிதன் இப்படி எடுக்க முடியும். ஆகவே அந்த பொதுக்குழு வேணும், இன்னும் கூட்டுறதுக்கு வேணும்தாக்க இவங்கெல்லாம் வரட்டும், ஒன்று பேசுவோம், அது வழி சொல்லட்டும். பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம்மா அவர்களை நீக்க வேண்டும் என்றால் அது எதற்கு முடியும்? ஒரு தம்பிதுரையோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ இல்ல பன்னீர்செல்வமோ எப்படி நீக்க முடியும்? அவரை அதை நீக்குவதற்கு வழி சொல்லட்டும்.